தமிழ் தாய் யூடியூப் சேனல் அனைவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு தகவல்னு சொல்லி உங்களுக்கு சில விஷயங்களை பேசலாம்னு இன்னையிலேருந்து நாங்கள் தமிழ் தாய் யூடியூப் சேனல்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்று ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா, தம்பி சொன்னாப்புல ஏதாச்சும் ஒரு பொருட்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னே, இல்லை ஒரு பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாமேன்னு சொன்னாப்புல. சரி, அப்போ நம்ம ஆன்மீகத்திலேருந்து ஆரம்பிப்போமே அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்திலேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த காலத்தில் நம்ம இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே ஏன் இந்த கற்களால் வந்து சாமியை சிலை செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். கற்களில் ஏன் இறைவனை வந்து சிலை வழிபாடு பண்ணுறாங்க, ஏன் சிலையை பண்ணாங்க, இறைவனை வந்து ஏன் கற்களில் கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கற்களில் வந்து செய்கிறதுக்கு வந்து பெரியவர்கள் வந்து ஏன் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்களில் வந்து பஞ்சபூதங்கள் 5மே குடியிருக்குதா சாஸ்திர விதி சொல்லுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கல்லை 2 கல்லை எடுத்து நீங்கள் 2 கல்லை அப்படி தட்டினீங்க அப்படின்னா அந்த கல்ல இருந்து நெருப்பு வரும். அப்போ பஞ்சபூதங்கள் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கெடுக்கு பார்த்தீங்கன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5மே பஞ்சபூதங்கள் சாஸ்திர விதியாக செஞ்சப்பட்ட அந்த கற்கள்ல இருக்குது. அப்போ நீங்கள் கற்களை உரசும் போது நெருப்பு வருது. அப்போ பஞ்சபூதங்கள் 5ஆன ஒரு விஷயத்துல வந்து நெருப்பு வந்துடுது. இந்த கற்கள் எங்க இருந்து எடுக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மலையில இருந்து எடுக்கப்படுகிறது. அந்த மலைகள்ல என்ன எடுக்கப்படுகிறது, அந்த கற்கள்ல ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கற்கள் வந்து மலையை வந்து எப்பயுமே நீங்க பார்க்கும்போது ஆகாயத்தோட சேர்ந்து தான் பார்க்க முடியும். அதனால பஞ்சபூதங்கள ஒன்னான ஆகாயம் வந்துடுது. இந்த பூமியில வந்து மண் வருது. எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கற்கள் வந்து மழை பெஞ்சு அந்த நீரானது உருவாகி அந்த கற்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன படிவங்கள்லாம் உதிர்ந்து ஆத்துல வந்து மண்ணா சேர்ந்து வந்துடுது. அப்ப ஆகாயம் வந்துருச்சு, நெருப்பு வந்துருச்சு, மண் வந்துருச்சு. சரி, காற்று எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய குகைக்குள்ள போய் நீங்க உட்கார்ந்துருந்தாலும் சரி, எக்ஸாம்பிள் இப்ப நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் போய் உட்கார்ந்து பாருங்களேன். கற்களால சிலை கற்களால பண்ணப்பட்ட கோயில் அது, முழுக்க முழுக்க கற்களால பண்ணப்பட்ட கோயில். அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, நீங்க சித்திரை மாசம் வெயில்ல நேரம் போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லா குழு குழுன்னு குளிர்ச்சி இருக்கும். அப்ப கற்களுக்குள்ள போய் நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது அந்த குளிர்ச்சி இருக்கு அப்படின்னா, ஒரு குகைக்குள்ள போய் ஒரு முனிவர் தவம் செய்யறாருன்னா, இல்ல ஒரு குகைக்குள்ளேயே நீங்க போய் உட்கார்ந்துருந்தாலுமே உங்க உடம்புல வந்து அந்த குளிர்ச்சியான தன்மை வந்து இருக்கும். அந்த குளிர்ச்சியான தன்மை இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா, அப்ப அந்த குளிர்ச்சியானது நீர் இல்லாம அந்த குளிர்ச்சி வராது. சரி, நம்ம உடம்புல அந்த குளிர்ச்சி எப்படி படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்து இல்லாம அந்த குளிர்ச்சி வந்து நம்ம உடம்புல படாது. அப்ப காற்று வந்துருச்சு, நீர் வந்துருச்சு, நிலம் வந்துருச்சு, நெருப்பு வந்துருச்சு, ஆகாயமும் வந்துருச்சு. இந்த பஞ்சபூதங்கள் 5ம் சேர்ந்ததுனாலதான் அந்த கற்கள்ல அதிகாலத்துல வந்து இறைவனை வழிபாடு செஞ்சு நம்ம எல்லாம் கும்பிட்டு இருக்கோம். அப்ப நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூதங்கள் 5மே குடியிருப்பதா சாஸ்திர விதி சொல்லுது. இந்த பஞ்சபூதங்கள் 5 இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, தனித்து வாழ முடியாது. இதாங்க இன்னைக்குள்ள ஒரு விஷயம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி நம்ம தமிழ் கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்டே கல்லை பத்தின விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு தகவல்ல நாளைக்கு வந்து நம்ம மண்ணை பத்தின தகவலை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.